ஓம் சக்தி. உறைந்து நிற்கும் உன் அன்னையின் வார்த்தையை கேட்க என் பிள்ளையை நினைத்து சற்று சந்தோஷம் அடைகிறேன். என் குழந்தையே, உன்னை தேடி வரும்போது நீ என் வாக்கை கேட்கவில்லை என்றால் மிகவும் மனம் வருத்தப்பட்டு செல்கிறேன் நான். இப்போதாவது வந்து என்னுடைய வாக்கை கேட்க வேண்டும் என்று உனக்கு தோன்றியதே. நல்ல காலம் உனக்கு வரவேண்டும் என்று காத்திருக்கிறேன் நான். உன் எண்ணத்தில் மிகுந்த வருத்தங்கள் இருந்தாலும், என்னதான் உன் கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் உன் மனதிற்குள் ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. எதை பற்றியாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். ஒரு விஷயத்தை நினைத்து கூட சந்தோஷமாக உன்னால் இருக்க முடியவில்லை. உன் வீட்டிற்குள் இருக்கும் உன் உறவுகளை பார்த்தாலே ஒரு விதமான பயம் உனக்கு. எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்ற அச்சத்தில் இருக்கிறாய். யாருடனும் எதை பற்றி பேசினாலும் பிரச்சனை வந்து விடுமோ என்று இப்போதெல்லாம் அமைதி காத்து வருகிறாய் நீ. உறவுகளுக்கிடையே சரியான பேச்சுகள் கூட இல்லை. பிறகு எங்கே பாசம் காட்டுவது? அன்பு பிள்ளையே, இப்படி போய்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நான் இப்போது உன் இல்லத்திற்குள் வந்து ஒன்றை பார்த்தேன். அப்படியே உறைந்து போய்விட்டேன் நான். உன்னை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை என்று வருத்தப்படுகிறாய். உன் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியலையே என்று வருத்தப்படுகிறாய். உன்னுடைய வார்த்தையை கேட்க கூட இங்கே ஆளில்லையே என்று கவலைப்படுகிறாய். மீறி யாரையாவது நம்பி உன் மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்து விட்டால் அவர்கள் மதிப்பதில்லை. பிறகு உன் பேச்சை கேட்பதில்லை. உன்னை தவறாக நினைக்கிறார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகிறது. உன்னை பற்றி பலரிடமும் இதை பற்றி பேசுகிறார்கள் என்பதும் உனக்கு தெரிந்து விடுகிறது. என் மனதிற்குள்ளே அனைத்தையும் போட்டு போட்டு புழுங்கி புழுங்கி நான் இருக்கும் நாளையும் இழந்து விடுவேனோ, என்னையே நான் இழந்து விடுவேனோ என்ற அச்சத்தில் இருக்கிறாய். இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கழிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் வீட்டிற்குள் நான் ஒன்றை கண்டேன். உன் உச்சன் தலையில் அதை கண்டேன். பிள்ளையே, நான் உறைந்து போய்விட்டேன். என்னையும் மறந்து நான் சில நிமிடங்கள் நின்று விட்டேன். நான் கண்களால் பார்த்த ஒரு விஷயத்தை உன்னிடம் கூற வந்தேன். நாளுக்கு நாள் உன் வருத்தங்கள் அதிகமாகிவிட்டது. உன் வருத்தத்தை பார்க்க முடியாமல் தவிக்கிறேன் நான். என்னை போல ஒன்றும் உன் வீட்டிற்குள் இருக்கிறது என்று கூறத்தான் இப்போது வந்தேன் நான். அது என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அன்பு குழந்தையே, உன் தலையில், உச்சன் தலையில் தன் கையை வைத்து உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கு ஆறுதல் அளித்து கொண்டிருக்கிறது. அந்த கை யாருடையது? எதற்காக இப்படி செய்ய வேண்டும்? உன் உச்சந்தலையில் எதற்காக கை வைத்து நிற்க வேண்டும்? அன்பு பிள்ளையே, உன்னுடைய நலனுக்காக போராடி உன் வாழ்க்கைக்காக தன் இரத்தத்தை கூட சிந்தி தன் இரத்தத்தை உனக்கு பலமாக கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ உயர வேண்டும் என்று இருந்த ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இப்போது இல்லை. அந்த ஒரு ஜீவன் உன்னுடைய கஷ்டத்தை தாழாமல், உன் கண்ணீரை அனுதினமும் பார்க்க முடியாமல் உன் வீட்டிற்குள் வந்து நின்று கொண்டு உன் உச்சந்தலையில் கை வைத்து உன்னை பார்த்து கண் கலங்கிக் கொண்டு இருக்கும் அத்தனையும் தன்னுடையது என்று எடுத்துக்கொண்டிருக்கிறது. உன் கஷ்டத்திலிருந்து, உன்னுடைய செய்வினையிலிருந்து, உன் பலவீனத்தில் இருந்து, உன் காயத்தில் இருந்து, உன் நோய்களில் இருந்து, உன் வறுமைகளில் இருந்து இப்படி அத்தனையும் தன்னுடையதாக எடுத்து உனக்கு கொடுக்க போவது தன்னுடைய ஆயுசையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று போராடி நின்று கொண்டிருக்கிறது உன் வீட்டிற்குள். ஒரு முடிவை காணாமல் இங்கிருந்து நான் செல்ல மாட்டேன் என்று உன் குலதெய்வத்திடம் போராடி கொண்டிருக்கிறது. உன் குலதெய்வத்தை இதோடு நான் விட்டுவிட மாட்டேன் தாயே, எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறது. ஒரு முடிவையும், ஒரு நல்ல முடிவையும் உனக்கு தராமல் அங்கிருந்து போகாது. இப்போது நீ செய்ய வேண்டியது
உன் மனதளவில் உன்னை பிரிந்த உறவை நினைத்து சில நிமிடம் மௌனம் காத்து உன் கவலைகளை எல்லாம் சொல். மனதார சொல். நல்லது நடக்கப் போகிறது. கட்டாயம் நல்லது நடக்கும். இது நாள் வரை நல்லது நடக்கவில்லை என்றாலும் இனிமேல் நடக்கும். இது உன் ஆதி பராசக்தியின் சத்தியம். என் வாக்கு பலிக்கும். என் வாக்கு உனக்கு பலிக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் காணிக்கை கொடு. தங்கமே, நல்லது பிறக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. நன்றி.